1 மந்தில் 1 lakh ப்ராஃபிட் பார்க்குறது எப்படி சேலரி இது பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இது இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வளர்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ தப்பாக நினைக்காதீங்க. டைம் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டேஸான வீடியோஸ்லாம் வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சவுதி அரேபியாவில் ரியாத்துங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Day 6, நம்மளோட Day 5 வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா, ஸோ மாதத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படி, அதுவும் ஃபுட் டெலிவரி பண்ணி சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மளால் சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு நீங்கள் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ்அவே வேறு பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 450 ஆர்டருக்கு மேலே வேணும், சரிங்களா? மொத்தம் 600 ஆர்டர் வேணும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா 600 ஆர்டர் வேணும். ஸோ நம்ம டெய்லி எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். இதை நீங்கள் கரெக்டாக 1 மாதத்துக்கு கணக்கு போட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, ப்ரோ இவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா கிவ்அவே. ஸோ 5 பேருக்கு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மொத்தம் 25000 ரூபா இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கிவ்அவேல இது பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கணும் செகண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் எவ்வளோ டெய்லி ஏர்ன் பண்ணுறேன், ஸோ டெய்லி எவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கணக்கு எடுக்கணும் முதல்ல. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த வீடியோலேயே சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன்னு இந்த வீடியோவில் இடையிலையோ இல்லை கடைசிலேயே சொல்லுவேன். ஆல்ரெடி 6 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இது 5 நாள் முடிஞ்சிருச்சு, இது 6வது நாள். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ ஆர்டர் எடுக்கேன்னு நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் மொத்தமாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக கூகுள் பேக்கு 5000 ரூபா சென்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் சவுதியில் இருக்கேன். ஸோ இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து நேரில் வந்து தந்துடலாம். ஆனால் சவுதியில் இருக்கிறனால என்னால் நேரில் வந்து தர முடியாது. ஸோ அதனால் கூகுள் பே பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன வாங்கணுமோ நீங்கள் வாங்கிங்க, சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன் அப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்படி 30 டேஸ் கமெண்ட் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஆல்ரெடி பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பழைய கமெண்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லியும் கணக்கெடுத்து சொல்கிறவங்களுக்கு பின் பண்ணியிருப்பேன், இல்லை ரீப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிவ்அவேல இருக்குது. ஸோ பண்ணுற எல்லாருக்குமே கொடுப்பேன். 5 பேருக்கு தான் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் 18 பேர் தொடர்ந்து டெய்லி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ மொதல் நாள் நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, 2ஆம் நாள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, 3ஆம் நாள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுறீங்க. 18 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி. ஸோ இதில் யாராவது ஒரு நாள் மிஸ் பண்ணாலுமே எனக்கு லாபம் தான், உங்களுக்கு நஷ்டம். அதனால் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் வீடியோ பார்த்து டெய்லியும் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் நேமும் பார்த்தீங்கன்னா ரைடர் சூர்யா தான். ஸோ இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா சாப்பிட போகிறேங்க. செம்ம வயிறு பசி. ஸோ இப்போ தான் கொஞ்சம் மட்டும் தான் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பிரியாணி சாப்பிட்டோம், பீஃப் பிரியாணி. இங்கே வந்து பிரியாணிங்கிறது நம்ம ஊர் பிரியாணி மாரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுதான் இங்கே உள்ள பிரியாணி, சரிங்களா? என்னடா குழப்புற அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைங்க, இதுதான் அவங்க பிரியாணி சொல்லி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் பிரியாணி அப்படி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை நான் பிரியாணி லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன். புலாவ் அப்படி வேணால் சொல்லலாம். புலாவ் சொல்லலாம், கரெக்டாக இருக்கும் புலாவ். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ ஆர்டர் அடிக்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி செக்ஷன் வேறு தெரியாமல் புக் பண்ணி தொலைஞ்சிட்டேன். டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி லேட்டுன்னு வேறு வருது. ஸோ வேகமாக போயிட்டு இங்கே இருங்க. யுவர் ஆல்ரெடி டூ லேட் ஸ்டார்ட் த செக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ விருட்டுன்னு போக வேண்டியதான். நைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, 27 கிலோமீட்டர் 21 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலான்லாம் போடுவான்ல. ஆனால் பகலில் 5 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளிடுது. அதுமாதிரி வேலைக்கு நிறைய பேர்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்படி சவுதியில் வேலை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சில எதிர்ப்புகளும் வந்துச்சு. நீ வந்து நம்ம ஊரில் இந்தியாவிலே எப்படி பிழைக்கலாம், எப்படி வாழலாம், எப்படி நல்லா வாழலாம் சொல்லி நீ வீடியோ போடு. எதுக்கு நீ சவுதியில் ஃபாரினுக்கு கூப்பிட்டு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நீ ஆசையை காட்டுற எல்லாருக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஊரில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தான் நம்ம இங்கே பிழைக்கிறதுக்கு வந்திருக்கோம்.
ஸோ பிழைக்கிறதுக்கு நல்ல வழி வேணும்னா முதல்ல நல்ல ஆட்சி வேணும் சரிங்களா. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். ரெண்டாவது நம்ம முதல்ல ஒழுங்காக இருக்கணுங்க. அதேமாதிரி கரப்ஷன் இல்லாமல் ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டால் அது எங்கேயுமே கிடையாது, எந்த நாடுமே கிடையாது. கரப்ஷன் இல்லை, ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை அப்படின்னா அது எந்த நாடுமே இல்லை. அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லா நாட்டிலையுமே இருக்குது. ஏன் இப்போ நான் இருக்க சவுதியிலையுமே கரப்ஷன் இருக்குது சரிங்களா, ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் எங்கேயுமே மாறவும் செய்யாது, மாற்றவும் முடியாது யாராலையுமே சரிங்களா. இதை எல்லாத்தையும் மாற்றணுன்னா நம்ம தான் முதல்ல மாறணும். நீங்கள் கரெக்டாக ஒரு லைசன்ஸ் எடுக்க 20 நாள் ஆகும்னா 20 நாள் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இவ்வளோ நாள் ஆகும்னா அவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா, அதுமாதிரி ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ மிஸ் ஆகும்போது தானே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஊழலுக்கும் எம்மாடி இவ்வளோ பெருசாக போகிறான் யாரா நீ. ஸோ நான் எதுக்குள்ளேயே போயிட்டு எதுக்குள்ளேயே வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் வந்து வேலை இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதில் ஜாயின் பண்ணுறதும் சேர்றதும் சேராததும் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாததும் உங்கள் விருப்பம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்தீங்கன்னா இதான் விஷயமே. ரோட்டில் சேஃப்டியே கிடையாது முதல்ல, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அது வந்து ஆனால் அந்த ப்ரோ சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இதுதான். உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு. நான் எல்லாமே உண்மையாக சொன்னேன். ரோடுமே எல்லா இடமும் அப்படி தாங்க, இங்கே மட்டும் தான் இல்லை, நம்ம இந்தியாவிலையுமே நீங்கள் ஒரு ரோட்டில் கவனமாக ஓட்டலன்னா ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அது இங்கே சவுதியில் மட்டும்தான் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோமே, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, குஜராத்காரன், மகாராஷ்டிராக்காரன், நம்ம வடக்கன்னு சொல்கிறோம் தெரியுமா, வடக்கன்னு அவன் நம்மளுக்கு முன்னால் ஒரு பைக்கில் வந்து நம்ம முன்னால் அணைச்சி ஓட்டுறான் சரிங்களா. நம்மளை முன்னால் போடாமல் இடையில குறுக்க வந்துட்டு அப்படி வாரான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதிகபட்சம் அவனை போய் திட்டுவீங்க, சில பேர் அடிச்சிருவீங்க, சில பேர் வேணுக்குன்னு வண்டி அனுப்பிங்க. இதே தான் இங்கேயும் நடக்கு சரிங்களா. பைக் ஓட்டுற நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வேகமாக கொடுக்கணும், கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக ரொம்ப வேகமாக ஓட்டுவான்ல சில பேர் வளைச்சி ஓட்டுவான்ல, சருக்குன்னு ஜிக்ஸாக் போடுவான்ல. இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடும்போது அவங்களுக்கு காருக்குள்ளே இருக்கவனால என்ன பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும். ஸோ அதனால் அது பண்ணுறது அவங்க நான் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான், க்ரைம் தான். பட் இருந்தாலும் நம்ம கரெக்டாக ஓட்டினா அவங்க கரெக்டாக இருப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 2 வருஷம் ஒரு அண்ணன் இங்கே இருந்திருக்காரு, இன்னி வரைக்கும் அவருக்கு ஆக்சிடென்ட்டே ஆனால் கிடையாதுன்னாரு என்கிட்ட சரிங்களா. நம்ம கரெக்டாக ஓட்டோம், நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுதான் இது வந்து அந்த அண்ணனுக்கு. அண்ணன் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இங்கே அந்த மாதிரி நடக்கும். அதுமாதிரி சாப்பிட்டுட்டு சாப்பாடு காசு கொடுக்க மாட்டான்லே இப்படி சொன்னீங்க. ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. ஸோ கேமரா பேட்ரி வேறு ஆல்ரெடி போன பேட்ரி வந்து ஒரு மாதிரி பல்ஜ் ஆயிடுச்சு. இது நம்ம 2வது வாங்கியிருக்கு இந்த பேட்ரி. அதனால் இந்த வெயில் கொஞ்சம் இறங்கின பிறகு நான் பண்ணுறேன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:17 ஆகுது. நாங்கள் போய்ட்டு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆனால் நான் காமிப்பேன், எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் காமிப்பேன், காமிக்காமல் இருக்க மாட்டேன், பயப்படாதீங்க, கண்டிப்பாக காமிப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்கி. ஸோ கேமராக்கு எதாவது இறக்கூடாது பார்த்தீங்களா, ஆகிட்டுனா அப்புறம் நம்மளால் இப்போதைக்கு நம்ம வாங்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் வீடியோ போட முடியாமல் போயிடக்கூடாது. அதனால் நான் இப்போதைக்கு கேமரா ஆஃப் பண்ணிக்கிடுறேன். மிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் போக போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. வெயில் தாழ்ந்த பிறகு கண்டினியூ பண்ணுறேன். சாரி காய்ஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் கேமராங்கிற ஒரு கான்செப்டே மறந்துட்டேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எடுத்த ஆர்டரும் கம்மி தான், ரிஜெக்ட் பண்ண ஆர்டர் தான் அதிகம். அப்படியே என்னடா மோட்டோவிலாகே காணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் அடிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ 7வது ஆர்டர் இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கணக்கு வச்சுங்க. என்னடா இது, கியர் டவுன் ஆக மாட்டேங்குங்க. வாவ், BMW சூப்பராக இருக்குங்க. எல்லா வண்டியும் வேகமாக போக ஆரம்பிச்சிடும் நீ. ஸோ நான் மறந்துட்டேன், அப்படியே வீடியோ பண்ணுறதே மறந்துட்டு என் பாட்டுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கேன், ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கேன். அப்புறம் தான் இப்போ தான் யோசித்தேன். ஒருத்தர் வந்து இது என்னது ஹெல்மெட்டில் அப்படின்னு என்கிட்ட கேட்டோடனே, ஆனால் இது கேமரானா அப்படின்னு, கேமராவா அப்படின்னாரு.
ஆமாண்ணா யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அவர் தமிழ் இலங்கைக்காரரு. ஆமாண்ணா அப்படின்னோடனே எங்கே உங்கள் கேமரா காமிங்க அப்படின்னாரா. அப்புறம் தான் யோசிங்க, கேமரா கலத்தி பாக்கெட்டில் அப்போவே போட்டுமே வெயிலுக்காக. ஏன்னா வெயில் அடி ரொம்ப ஹெவியாக வெயில் அடிக்குங்க, செம்ம வெயில். ஸோ ஹெவியாக வெயில் அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மொபைலே பார்த்தீங்கன்னா இதை டெம்பரரி அலாட் கொடுத்துருது, டெம்பரேச்சர் அலாட், சாரி டெம்பரரி அலாட் இல்லை, டெம்பரேச்சர் அலாட் கொடுத்துருது. ரொம்ப ஹீட் ஆகுது ஃபோன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருது. ஸோ அப்படி இவன் ஒருத்தர் பின்னால் விரித்தனமாக வந்துக்கிட்டு இருக்கான். இண்டிகேட்டரை போட்டாச்சுல்ல, இனி அவன் பயந்துருவான். ஜிஎஸ்எம் இது ஒரு பெரிய வண்டிங்க. அப்படியே நான் நின்னா எனக்கு மேலே நிற்கும் இந்த வண்டி, எனக்கும் தலைக்கு மேலே இருக்கும். ஒரு குட்டியான மாதிரி இருக்கணும் எங்களாம் பின்னாடி பார்க்க. என்னது காரை குறுக்க ஏற்றி விட்ருக்கான். இந்த வழியாக கார் வரக்கூடாது. இவன் எதுக்கு வந்தான் தெரியல. சூப்பர்ல. இப்படி தான் இங்கே நிறைய நடக்கும், அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து விடாது. கவனமாக இருக்கணும், எல்லோரும் சேஃபாக இருக்கணும், அது மட்டும் தான் எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிடணும். கடவுளை எல்லோரும் நல்லா இருக்கணும், எப்போவுமே சேஃபாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு மேலே தான் நடக்கும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கடவுளை. ஸோ இண்டிகேட்டரை போட்டுற வேண்டிதான். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 6வது ஆர்டரு கொண்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா, இப்போ தான் 6வது ஆர்டரு கொண்டு போயிட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் என்னடா 6 தான் அடித்தான்னா 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் கணக்குங்க. அப்படி தான் வருது இப்போ. முந்தி பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 ஆர்டர் தான் வரும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் வருது. எவ்வளோ சந்தோஷம். ஆனால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணோம். சரிங்களா, 15 நிமிஷம் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணோம். 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்க. அந்த 15 நிமிஷத்தில் நம்ம போய் கொடுக்கணும். அதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ கொண்டு போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கம்மி தான். 5 கிலோமீட்ரு, 6 கிலோமீட்ரு, 4 நிமிஷம், 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும். இல்லை ஏன்னா இதுதான் இது கதை. சரிங்களா, இவ்வளோ நேரம் ஆகும் டைம். அதனால் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டரும் கணக்கு வச்சு நம்ம 8 மணி நேரம் எவ்வளோ பார்க்குறோன்னா எவ்வளோ ஆர்டர் வரலுமோ அந்த கணக்கு. சில நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வரலாம். அது நம்மளோட லக்கை பொறுத்து. என்னடா பண்ணுறா கிறுக்கு. எல்லாம் நமக்குன்னே தான் வருவான்ல போல் எங்கேருந்தாவது. இவன்லாம் இங்கே இதுங்க, இந்த பெங்காலி அப்புறம் அங்கே உள்ளவன்லு கிறுக்காக்கிடுவான்லு கொஞ்ச நேரத்தில். முந்தானத்து வேற ஒரு பையன் பைக்கில் போகிற பையனை இவன் சொன்னானா என்னென்னு, நீ வந்து என் வண்டிக்கு முன்னால் குறுக்க போயிட்டுருக்க, எனக்கு பிடிக்கல படி அப்படின்னு சொல்லியிருப்பான் ஒருத்தன்ட்ட. எம்மாடி. அப்போ அவன் தெரியாமல் எப்போவும் போகிற மாதிரி வேகமாக போயிட்டு ஆர்டர் முடிக்கணுமென்ட்டு பண்ணியிருக்கான். இவன் டக்குன்னு வண்டி வச்சு அணைச்சி விட்ருக்கான் ஒரு பெங்காலிக்காரன். அவன் கீழே விழுந்து அடி, சரியான அடி அந்த பையனுக்கு. கடைசியில் பார்த்தா பைக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே போலீஸ் உடனே வந்துடுவாங்கங்க. போலீஸ் உடனே வந்துடும். ஏன்னா காருக்கு இன்சூரன்ஸ். ஏன்னா அவன் வந்து டிரைவராக தான் ஓடுவான், புரியுதா. அவன் இங்கே பர்சனல் டிரைவராக ஓடுவான் யார் வீட்டுக்காவது. அப்போ அந்த காரும் டேமேஜ் ஆயிரும் உடனே. அதனால உடனே அவன் நினச்சிட்டாவோ போலீஸ் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நினச்சிட்டு பண்ணிட்டான். கடைசியில் சம்பவத்தை பார்த்தா போலீஸ் கேமரா செக் பண்ணிடும். உடனே நம்ம ஊரில் தான் அங்கே போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வருவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இமிடியேட் அந்த இடத்துல இருந்தே அதோட ஆக்சஸை எடுத்து அந்த ஆக்சஸில் உடனே செக் பண்ணிடுவான்லே. அப்போ பார்த்தா இவன் தான் அணைச்சி விட்ருக்கான். அப்போ அந்த பையனுக்கு அவன் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்கு. 3 நாள் தான் ஆச்சு, 3-4 நாள் தான் ஆச்சு. அதனால் அவ்வளோ சேஃப்டி தான் மொத்தத்தில். நம்ம சவுதியில் இருக்கோம், சேஃப்டி. நீ வண்டி ஓட்டுறதை பொறுத்து தான் அவனுக்கு நடக்குமோ நடக்காததோ, அது எல்லாமே நீ வண்டி ஓட்டுறதை வச்சு தான் அது. சரிங்களா, ஒரு நாள் இந்த பஸ்ஸில் போவாங்க, சூப்பராக இருக்குது. ரெட்டை பஸ் இருக்குது இங்கே. டபுள் பஸ் இல்லை, மேலே இருக்குமா அந்த மாதிரி பஸ் இல்லை. பஸ்ஸுக்கு பின்னாடியே வந்தால் இதுதான் தப்பு. என்ன இருக்குல்ல, இந்த பஸ் தான். ஐ மீன் ஜாயிண்ட் பஸ். 2 பஸ் ஜாயிண்டாக இருக்குங்களா, இந்த மாதிரி பஸ் இருக்குது. ஒரு நாள் போவோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் விட்டுருக்குன்னு. நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஆனால் போய் பார்த்த கிடையாது. போகிறோம். எம்மாடி, என்ன திடீர்னு ஏதோ இது என்னது, என்ன இளவுன்னு தெரியலையே. புளிச்சின்னு லைட் அடிச்சிச்சு. ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டா ஃபைன் போட்டாங்களா. அதே மாதிரி எனக்கு ப்ரோ நீங்கள் ஒரு வீடியோ
ப்ரோ சவுதியில் ஸ்பீடாக போய் ஃபைன் வாங்கி காமிங்கன்னு கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன்னு தான் நினைக்கேன். ஏன்னா என்னோடய அப்ளிகேஷன் இப்போ நாங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் சொல்லுது நீ ரொம்ப வேகமாக போகிற, புவர் டிரைவிங்னு வந்திருக்குங்க. நீ ரொம்ப வேகமாக போகிற, ரைடிங் சேஃப் இல்லை உனக்கு, ஸ்லோவாக ஓட்டுன்னு அது அலர்ட் கொடுத்துட்டே இருக்குது சில நேரம். கூடிய சீக்கிரத்தில் அதையும் சரி பண்ணணும். என்னென்னு ஸ்பீடை கொஞ்சம் நார்மல் ஆக்கணும். ஆனால் இங்கே ஸ்பீடை நார்மல் ஆக்குறதுல தாங்க பிரச்சனையே. ரொம்ப ஸ்லோவாக வந்தால் பின்னால் இருக்கும் இடிச்சிருவாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை இதில். எம்மாடி எப்படி போனால் பார்த்தீங்களா, தற்கூரி நாய்ங்க அவன், தற்கூரி நாய். பைத்தியக்கார நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்குது, நிறைய நாய் இருக்குது அப்படி பைத்தியக்கார நாய். சரிங்க, நான் கஸ்டமர் வீட்டு பக்கத்தில் போகும்போதெல்லாம் ஆஃப் பண்ணல, இப்போமே ஆஃப் பண்ணிடுறேன் சரிங்களா? ஏன்னா முந்தானத்து ஒரு கஸ்டமர் பிடிச்சி இதெல்லாம் இங்கே அலௌடு இல்லை, நீ எங்கள் ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணுற அந்த மாதிரிலாம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன் சார் இல்லை நீங்கள் வேணால் ஃபோட்டோ வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் அவர் வீடு காமிச்சிட்டேங்கிறனால அதை டிலேட் பண்ண சொன்னார். அப்புறம் அதெல்லாம் டிலேட் பண்ணேன். ஏங்க அதுவும் தப்பு இல்லை, அவங்க சொல்கிறதும் தப்பு இல்லை. அவங்களோட ப்ரைவேசி நமக்கு எடுக்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் போடுறது தப்பு தானே. சரிங்க, அதுக்கப்புறம் அந்த வீடியோ டிலேட் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன பண்ணியிருக்கோம், டிலேட் பண்ணிவிட்டு நிறைய இடத்துல அவர் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாருங்க, ஃபுல்லாக பார்க்குறாரு. நான் எதுலையா வந்திருப்பேன், நீ என்னை ஏமாற்றுவேன். அப்போ சார் இல்லை சார் இதுதான் லாஸ்ட்டாக நான் வீட்டுக்கிட்ட வரும்போது ஆஃப் பண்ணிடுவேன் சார் அப்படி இப்படின்னு. இல்லை ஷோமி அப்படின்னாரு. ஷோமி இல்லை சார் இது ரெட்மி அப்படிங்கிறதுல காமெடி தான் போடணும்னு நினச்சேன். அப்படிலாம் போட முடியாதுங்க. அப்புறம் விட்டுட்டார். அப்புறம் ஏதோ நினச்சிருப்பார் போல். சரி பையன் பாவம் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோ மட்டும் டிலீட் பண்ணினார். அது ஒரு 7 நிமிஷம் அந்த வீடியோ கஷ்டப்பட்டு பேசிட்டு வந்தேங்க, செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோத்தையும் அவங்க உக்காளி அவன் டிலேட் பண்ண சொன்னதுனால போடு இன்றைக்கி நஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக டிலேட் பண்ணேன். அதனால தான் ஒரு நாள் வீடியோ வந்திருக்காது. ஆனால் அதில் அன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் எடுத்தேன்னா அடுத்த நாள் நான் சொல்லிட்டேன், அதனால் பயப்படாதீங்க. அதேமாதிரி இன்றைக்கி நான் எவ்வளோ எடுக்கணும் அடுத்த நாளும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன். அதுக்குன்னு நீங்கள் அடுத்த நாள் போய் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில எங்கேயாவது தான் சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்கணும். ஓகே, நீங்கள் உஷாருனா நான் உங்களோட விசாருங்க. எங்க 5000 ரூபா அப்படின்னா ஸோ இங்கே உள்ள காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா சரிங்களா. என்னோடய மொத்த சேலரி, என்னோடய மாத சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200 ரியால். அதுதான் என்னோடய மாத சேலரி. அப்போது நான் அதில் உங்களுக்கு 250 ரியால் தரேங்க சரிங்களா. 5000 ரூபா அப்போ நான் எத்தனை 10,000 எவ்வளோ 1000 ரியால் மொத்தம் செலவு பண்ணுறேன் நம்மளோட இதுக்காக. எம்மாடி இங்கே பிரேக்கு தக்காளி, இது என்ன காரு குட்டியாக இருக்குது, ஜிம்மின்னு கார் நேம்லாவா இருக்குது. சரி, மம்மின்னு பைக் கார் இருக்கும்போது ஜிம்மின்னு கார் இருக்காதா? நாட்குறிப்பில் 100 தடவை எம்மாடி ஏண்டா ஆட தற்குறி நாய் குய்மோன. அவன் எப்படி வந்தான் தெரியுமா? யாழ ஏன் பைத்தியக்காரன் நாயாதான் இருக்கான்ல போல எல்லாம். போடு போடு பிரேக்க போடு போடு. ஸோ எவ்வளோ ஸ்பீடு போகிறேன்னு பார்ப்போமா? ஸோ 100 போயிடுச்சுங்க. கத்திட்டே போகலாம். ஆனால் நம்ம ஊர் இல்லை, கத்திட்டே போகிறது. சடார்னு பிடிச்சி பட்டார்னு அடிச்சிட்டோம்னா கடார்னு கிடக்க வேண்டியதான் எல்லாரும். அந்த அளவுக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்கங்க. எல்லாருமே ரொம்ப டீசன்ட். நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப டீசன்ட். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். இப்போ இந்தியாவில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் கெட்டவன், இங்கேயும் கெட்டவன் இருக்கானா, அங்கேயும் கெட்டவன் இருக்கான்.
இங்கே நல்லா இருக்கானா அங்கேயும் நல்லா இருக்கான். அதனால் எனக்கு எல்லாமே ஒரே அளவு தான். நல்லவன் மட்டும் இருந்தான்னு வைங்களேன் போர் அடிச்சிடும். அதேமாரி நல்லவன் மட்டும் இருக்கவும் முடியாது எங்கேயுமே, அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கடையில் ஃபயர் ஆக்ஷன் நினைக்கங்க. யாரில் நீ எதுக்குள்ள பிரேக் அடிச்சா தயோலி? ஸோ ஆர்டர் வராது, ஹைவேயில் இருக்கும்போது ஆர்டர் வராது. ஹைவே விட்டு கீழே இறங்கினா தான் ஆர்டர் வரும். நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் வேறு வந்துருச்சே, பரவாயில்ல. இப்போ சாடாண்டா 9:30 தான் நம்மளோட செக்ஷன் முடியுது. 9:30 செக்ஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாடை வரும். அங்கே தான் சாடை வரும். அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, குட்டி கடைங்க. கடையோட நேம் என்ன தெரியுமா? வெல்கம். தமிழ் உணவகம். தமிழில் வச்சுருப்பாருங்க. வெல்கம்ங்கிற போர்டை தமிழ்லேயும் வச்சுருப்பாரு, இங்கிலீஷில் வச்சுருப்பாரு, அரபியில் வச்சுருப்பாரு. அரபியில் தான் பெருசாக வச்சுருப்பாரு, ஓகேங்களா. ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா அரபி கீழே அவர் தமிழில் வச்சுருப்பாரு. அதுவும் ரொம்ப பெருசாக இருக்கும். அரபியை விட எழுத்து டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் பார்த்தா இது ரொம்ப பெருசு, அரபி ரொம்ப பெருசு. ஆனால் அதோட ஃபாண்டோட சைஸ் பார்த்தா ஃபாண்டோட சைஸ் பார்த்தா அரபி பெருசு. டெக்ஸ்டோட இதை பார்த்தா தமிழ் பெருசு. லாஸ்ட்டில் தமாத்துண்டு இங்கிலீஷில் போட்டிருப்பாரு, ஹிந்தியில் கொஞ்சோண்டு கீழே போட்டிருப்பாரு. சூப்பராக இருந்துச்சு அந்த. ஆனால் கடையில் என்ன சாப்பிட்டாலும் நான்லாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நைஸ் பெரிய தோசை, ஒரு செட்டு கலக்கி, ஐ மீன் 2 முட்டை போட்டு கலக்கி, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன், ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி, அதுவும் நம்ம ஊரில் போடுற காஃபி. நான் இங்கே 2 தடவை காஃபி குடிச்சிருக்கேன். ஒன்று வந்து இப்போ அரபி ஹோட்டலில் காஃபி குடிச்சிருக்கேன். அது காஃபினா மில்க் போட மாட்டாங்க, வெறும் காஃபி கொட்டை அரைச்சி தண்ணியில் புழிஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஐஸை போட்டு தந்துடுவாங்க. சுகர் போட மாட்டாங்க, சரிங்களா. டங்கிங்கில் ஒரு வாட்டை குடிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கூட அந்த ஃபோட்டோ போட்டிருப்பேன். அது குடிச்சிட்டோன்னு வைங்களா, உக்காளி எத்தனை நாள் நைட்னாலும் நைட் ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. தூக்கமே வராது, ஒரு செகண்ட் கூட தூக்கம் வராது. அந்தளவுக்கு அதில் பிரச்சனை இருக்குது. ரெட்பூல் குடித்தா என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை அந்த காஃபி குடித்தா வராங்க. தூக்கம் வராத பிரச்சனை, தூக்கன்மை, அந்த இது. அண்ணா போச்சா. ஸோ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நான் எடுக்கல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆர்டரை இதேமாரி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா என் ஐடி 1 மணி நேரம் பேன் பண்ணிடுவாங்களே. கவனிக்கலைங்க, பேசிக்கிட்டே வந்தேன். ஹைவேல வேறு இருக்கேனே, எப்படி ஆர்டர் தருவான்லுன்னு நினச்சேன். உக்காளி பிடுறா ஆர்டர் அப்படின்னு சொல்லி கையில் தந்துட்டான்லு. சரி ஓகே, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேங்க.